தமிழ் சினிமாவில் முன்னணி இயக்குநர்களில் ஒருவருமான பாரதி ராஜா. இவரது திரைப்படங்களில் இது தனிப்பட்ட உணர்வுகளை உருவாக்கும். பாரதி ராஜாவுக்கு உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த தெரியாது. அதே போல அவரது திரைப்படங்களும் உணர்வுகளை கொட்டி தீர்த்துவிடும். இவரின் முதல் திரைப்படம் 16 வயது நிலை. தமிழ் சினிமாவை 16 வயதுக்கு முன் 16 வயது நிலை படத்திற்கு பின் தமிழ் சினிமா என்று பிரிக்கலாம். அந்த அளவிற்கு பல மாற்றங்களை தமிழ் சினிமாவில் கொண்டு வந்தவர். இவரது திரைப்படங்களின் பெயர்கள் கவிதைகளாக பல விஷயங்களை சொல்லும் விதமாக அமைப்பார். பல இயக்குநர்கள் தேசிய விருதுகளை வென்றிருந்தாலும் இவர் வாங்கிய தேசிய விருதுகளின் பட்டியலை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம். அதுல ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா சீதகோகா சிலுகா. இந்த திரைப்படம் வெளியேற்றப்பட்ட 1982ஆம் ஆண்டு தேசிய விருது பெற்றது. இந்த திரைப்படம் தமிழில் கார்த்திக் ராதா நடித்த அலைகள் ஓய்வதில்லை என்ற திரைப்படத்தின் தெலுங்கு ரீமேக் தான் இந்த திரைப்படம். ஆனால் தமிழுக்கு தேசிய விருது கிடைக்கவில்லை. அடுத்தது வேதம் புதிது. தமிழ் சினிமாவில் முக்கியமான திரைப்படமாக வேதம் புதிது திரைப்படம் திகழ்கிறது. 1988இல் சமூக பிரச்சனைகள், ஜாதி சம்பந்தமான சில விஷயங்களை அடிப்படையாக கொண்டது. இந்த திரைப்படம் 2 தேசிய விருதுகளை பெற்றுள்ளது. ஒன்று சிறந்த திரைப்படம், மற்றொன்று எடிட்டிங்க்கு வழங்கப்பட்டது. இந்த திரைப்படத்தில் சத்யராஜ், ராஜா, சரிதா, அமலா போன்றோர் நடிச்சிருந்தாங்க. அடுத்தது கருத்தம்மா. பாரதி ராஜா தன்னுடைய தாயின் பெயரில் வைக்கப்பட்டு பெண் சிசு கொலைகளை எதிராக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் 1995ஆம் ஆண்டு 3 தேசிய விருதுகளை பெற்றது. ஒன்று வைரமுத்துவிற்கும், பாடகி சொர்ணலதாவிற்கும், இயக்குனர் பாரதி ராஜாவிற்கும் வழங்கப்பட்டது. அடுத்தது முதல் மரியாதை. தமிழ் சினிமாவில் என்றும் மறக்க முடியாத அனைத்து தரப்பு மக்களையும் கவர்ந்த திரைப்படமாக முதல் மரியாதை திரைப்படம் அமைந்தது. இந்த திரைப்படத்தில் சிவாஜி, ராதா போன்றோர் நடிச்சிருந்தாங்க. பாரதி ராஜா இயக்கி தானே தயாரித்த இந்த திரைப்படம் 1986ஆம் ஆண்டு இந்த படத்திற்கு சிறந்த பாடலாசிரியருக்காக வைரமுத்துவிற்கும், சிறந்த இயக்குனர் பாரதி ராஜாவிற்கும் தேசிய விருது வழங்கப்பட்டது. அடுத்தது கடல் பூக்கள். முரளி, மனோஜ், பாரதி ராஜா, பிரதீக்ஷா, சிந்து மேனன் உள்ளிட்டோர் கடல் பூக்கள் படத்தில் நடித்தனர். பல வருட இடைவெளிக்கு பின் வெளிவந்த இந்த திரைப்படத்திற்கு சிறந்த திரைக்கதன் தேசிய விருது கிடைத்தது. அடுத்தது அந்தி மந்தாரை. இந்த திரைப்படத்திற்கு 1997ஆம் ஆண்டு சிறந்த இயக்குனருக்கான தேசிய விருது கிடைத்தது. வசூல் ரீதியாக படம் தோல்வியடைந்தது. இந்த திரைப்படத்திற்கு இசை AR ரகுமான் என்பது குறிப்பிடத்தக்க விஷயமாக உள்ளது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.